வனப்பகுதியில் உடல் கருகியபடி கிடந்த ஆண் சடலம். கணவனை கொலை செய்வதற்கு ஆன்லைனில் விஷமருந்தை தேடிய மனைவி. விட்டமின் மாத்திரை என கூறி கணவனுக்கு விஷ மாத்திரையை கொடுத்து கொன்ற லேடி பிரின்சிபல். பள்ளி மாணவர்கள் உதவியோடு கணவன் உடலில் பெட்ரோல் ஊற்றி எரித்த பயங்கரம். திரைப்படத்தையே மிஞ்சும் அளவுக்கு திட்டமிட்டு கணவனையே மனைவி கொலை செய்தது ஏன்? மனைவி போலீசிடம் கூறியது என்ன? ஆண் சடலம் ஒண்ணு எரிஞ்சு கறிக்கட்டையா கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்குது. தகவல் கிடைச்ச அடுத்த நொடி போலீஸ் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ 35 வயசு மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர் உடல் எரிஞ்ச நிலையில உயிரிழந்து கிடந்திருக்காரு. அடுத்து உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா இளைஞரை கொலை செஞ்சுட்டு சடலத்து மேல பெட்ரோலை ஊத்தி கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த கேஸ்ல எந்த துப்புமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தப்போ வனப்பகுதியில சடலம் கிடந்த பக்கத்திலேயே ஒரு சட்டை பாதியா எரிஞ்சு போய் கிடந்திருக்கு. அப்பதான் கொல்லப்பட்டிருக்கிறது யவத்மாலில் உள்ள சன்ரைஸ் ஸ்கூல்ல வேலை பார்க்கிற டீச்சர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. சட்டை பாக்கெட்ல ஸ்கூலுடைய பேர் இருந்ததை வச்சு போலீஸ் உறுதி பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் சௌசாலா வனப்பகுதியில இருந்துதான் போலீஸ்காரங்க எரிஞ்சு கிடந்த ஒரு சடலத்தை மீட்டிருக்காங்க. அப்போ முதல் கட்டமா சௌசாலா வனப்பகுதி காவல் சரகத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் ரீசெண்டா காணாம போனவங்களுடைய லிஸ்டை எடுத்து அதுல யாராச்சும் மிஸ்ஸிங் இருக்கான்னு பார்த்திருக்காங்க. ஆனா அதுலயும் எந்த குழுவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த இளைஞர் வேலை பார்த்த ஸ்கூலுக்கு போனவங்க இளைஞரை பத்தி விசாரிச்சிருக்காங்க. ஆமா சார், எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கிற சாந்தனுங்கிறவர் ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரல. அவருடைய போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவருடைய மனைவி நித்தியும் இந்த ஸ்கூல்ல தான் பிரின்சிபலா இருக்காங்க. அவங்க கிட்ட சாந்தனுவை பத்தி விசாரிச்சும் அவங்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதையை சொல்றாங்கன்னு அங்க இருந்த ஆசிரியர்கள் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு சாந்தனு வீட்டுடைய அட்ரஸை வாங்கின போலீஸ் உடனே மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் பகுதியில் இருக்கிற சாந்தனு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல அவருடைய மனைவி நித்தி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்களை பார்த்ததும் நித்திக்கு ஒருவித பதற்றமும் படபடப்பும் வந்திருக்குது. அதை கவனிச்ச போலீஸ் சாந்தனுவை பத்தி கேட்டிருக்காங்க. உங்க கணவர் எங்க? அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார், என் கணவர் காணாம போய் ஒரு வாரம் ஆகுது, எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையான்னு கேட்டப்போ போலீஸ் ஸ்டேஷன் வர பயமா இருந்துச்சு சார், அதான் வரலன்னு சொல்லியிருக்காங்க மனைவி நித்தி. அடுத்தடுத்து எந்த கேள்விக்குமே சரியா பதில் சொல்லாம மழுப்பி பேசினதால நித்தி மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரிச்சப்பதான் நடந்த எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்குது. நித்தியும் சாந்தனுவும் ஒரே ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் இடையில லவ் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பல இடங்களுக்கு போய் காதலை வளர்த்துட்டு வந்த சாந்தனும் நித்தியும் பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. நல்லபடியா போயிட்டு இருந்த இவங்களுடைய திருமண வாழ்க்கையில சாந்தனுவுக்கு மனைவி நித்தி மேல சந்தேகம் வர தொடங்கியிருக்கு. அது மட்டுமில்லாம மதுவுக்கும் அடிமையாகி இருக்காரு. வேலைக்கே போகாம வீட்டிலேயே மது குடிச்சிட்டு இருந்த சாந்தனு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த நித்திய சந்தேகப்பட்டு சரமாரியா தாக்கி சித்திரவதை பண்ணியிருக்காரு. நித்திக்கு வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்குன்னு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்காரு. அதனால மாமியார் மாமனார் 2 பேருமே நித்தி கூட முகம் கொடுத்து கூட பேசாம உதாசீனப்படுத்தி இருக்காங்க. இதனாலேயே மன உளைச்சல்ல இருந்த நித்திக்கு நாளாக மனநிலை கொடூரமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. தினம் தினம் சித்திரவதையை அனுபவிக்கிறதுக்கு கணவனே இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்ச நித்தி சாந்தனுவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக ஆன்லைன்ல விஷ மாத்திரைய சர்ச் பண்ணி பார்த்த நித்தி அதை உள்ளூர்ல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல வாங்கியிருக்காங்க. சாந்தனு விட்டமின் மாத்திரை சாப்பிடுறது வழக்கம்னு சொல்லப்படுது. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட நித்தி அன்னைக்கு மதியம் சாந்தனுவுக்கு விட்டமின் மாத்திரைன்னு சொல்லி விஷ மாத்திரையை எடுத்துட்டு போய் அக்கறையா கொடுத்திருக்காங்க. அதை வாங்கி சாப்பிட்ட சாந்தனு கொஞ்ச நேரத்திலேயே ரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்துட்டாரு. இதெல்லாம் நடந்தது 15ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு.
சடலத்தை இப்ப வெளியே எடுத்துட்டு போனா மாட்டிடுவோம்னு நினைச்சு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க நித்தி. தனி ஆளா சடலத்தை எங்க போய் போடுறதுன்னு யோசிச்ச நிதி தன்னோட வீட்டுக்கு டியூஷன் வந்து படிச்சிட்டு இருந்த மாணவர்கள் 3 பேரை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. டீச்சர் கூப்பிடுறாங்களேன்னு ஓடி வந்த மாணவர்கள் நடு வீட்டுல வாயிலிருந்து ரத்தம் வடிஞ்சபடி இறந்து கிடந்த சாந்தனுவை பார்த்து பதறி இருக்காங்க. அதுக்கு பிறகு இவரை எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு வந்துடலாம், எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு நித்தி கேட்க, ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க கிளம்புறோம்னு சொல்லியிருக்காங்க மாணவர்கள். அப்போ சாந்தனு சித்திரவதை பண்ணதெல்லாம் சொல்லிக்கிட்டே எமோஷனலா பேசி அவங்க வழிக்கு வர வச்சிருக்காங்க நித்தி. டீச்சர் அப்படி பேசினதை பார்த்ததும் மாணவர்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 4 பேரும் ஒன்னா சேர்ந்து சாந்தனு உடலை கார் டிக்கியில வச்சு எடுத்துட்டு போய் சவுசாலா வனப்பகுதியில வீசினது மட்டுமில்லாம பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. சொந்தக்காரங்க யாராவது சாந்தனுவை பத்தி கேட்டா அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா சொல்லி சமாளிச்சிருக்காங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் வனப்பகுதியில இருந்து சாந்தனு சடலத்தை போலீஸ் மீட்டதுக்கு அப்புறம் தான் மொத்த விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் நித்தியை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்களை ஜெயிலில் அடைச்சி கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க.